அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு மிகுந்த அவசியம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். இந்த நாளில் நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம், அதிலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிற வார்த்தை தான் இது. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன், நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிறவர் அல்ல. வானம் பூமி அவரை கொள்ளாது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் சர்வ வல்லவர், எங்கும் வியாபித்து இருக்கிறவர். அவரை ஒரு சுரூபத்திலேயோ ஒரு படத்திலேயோ வச்சு நம்ம அவரை எடை போடக்கூடாது. அவர் அங்க இருக்கிறார், அந்த மலையில இருக்கிறாரு, அவர் அங்கே இருக்கிறாரு, மேல இருக்கிறாரு, கீழே இருக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய தேவன் எங்கும் வியாபகராய் இருக்கிறார். ஆனால் அவரை யாரும் பார்க்க முடியாது. தேவனை யாரும் கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. மோசேக்கு ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஒரு மனுஷன் பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாது, யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்ப பாருங்க, தேவன் மனுஷனோடு அவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும், மனிதனோடு அவர் இருக்க வேண்டும், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை. அப்போ தேவன் அவர் மனுஷனோடு அவர் சம்பாஷிக்க முடியாது. ஆனால் அவர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த ஆயத்தம் தான் நம்முடைய கிறிஸ்துவை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அவர் அநாதி காலத்திலே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே கிறிஸ்து நமக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவராயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருக்கிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அவர் தேவனால் நியமிக்கப்பட்டவர். அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட அவரை கொண்டுதான் இந்த உலகங்களை படைத்தார். இப்ப தேவன் அவருடைய அன்பு, அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அப்போ தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டிருந்த அநாதை தீர்மானத்தின்படி இந்த உலகங்களை ஆண்டவர் படைத்தார், இந்த சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்திலே இருக்கிற அவருடைய கிரியைகளை நாம் பார்க்கும்போது ஒரு பொருளை கூட, தேவன் சிருஷ்டித்த ஒரு பொருளை நம்ம முழுமையா அறிய முடியாது. ஏனால் பிரசங்கில ஒரு பெரிய உலகத்திலே பெரிய ஞானி சொல்லுகிறார், அவரை போல ஞானி இன்னி பிறக்கிறதும் இல்லை, அவரை போல இருப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானி சொல்லி இருக்கிறார், அவருடைய கிரியைகளை ஆராய்ந்து முடியாது. அவருடைய கிரியைகளை, அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளை ஒரு மனுஷன் அறிய வேண்டும் என்றால் அவனால முடியவே முடியாது. ஞானி அதை அறிய வேண்டும் என்றாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள முடியாது. காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த பூமி, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த பூமி சூரியனை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிறியதா இருக்கிறது. இவர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, ஒரு 100 மில்லியன்ஸ் அப்படின்னா 1 கோடி பூமியை எடுத்து சூரியனுக்குள்ள வைக்கலாமா? அப்போ இந்த 1 கோடி பூமி சூரியனுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்னா தேவனுடைய அந்த படைப்பு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்.
வேதம் சொல்லுகிறது, சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் பார்க்கும்போது தேவன் பெரியவரா இருக்கிறார். உங்க சூழ்நிலை காட்டிலும் அவர் பெரியவர். உங்க பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். உங்களுக்கு இருக்கிற இந்த உலக போராட்டத்தை காட்டிலும் என் தேவன் கோடி 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 மடங்கு அவர் பெரியவரா இருக்கிறார். அதனால நாம் நம்முடைய தேவன் யார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிதா யார், நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறியும் போது அவர் நம் மேல் எப்படி அன்பு கூர்ந்தார், எப்படி நம்மை நேசித்தார், எப்படி நம் மேலே அவர் பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கும்போது அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தான் நம்மேல் பிரியமா இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை கொண்டுதான் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்து இயேசுவை கொண்டுதான் நம்மை அவரோடு அவர் சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய்த்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தேவன் கொடுத்து இருக்கிறார். இந்த நாளிலே இந்த சத்தியத்தின்படி உங்களுடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை. அதனால என் தேவனை நாம் நம்பும் போது, நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் அதை தியானிக்க போகிறோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் வரும்படியாய் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீர்கள், இந்த தேவனுடைய வல்லமை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.